தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேச மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பிரதமரின் இந்த கோவை வருகை குறித்து உங்களது முதற்கட்ட பார்வை என்ன? உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். அதாவது பீகார் வெற்றிக்கு அப்புறம் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இது இங்குள்ள பாஜகவினருக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்குற ஒரு விஷயம் பார்க்குறோம். நம்ம அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுகவோட கூட்டணி அமைச்சு கடந்த ஏப்ரலில் பாஜக கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணி இன்னும் வலுவாக்க வேண்டிய அவசியம், இன்னும் பல கட்சிகளை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த சூழலில் கோவை விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்கிறதுக்கு எடப்பாடி கே பழனிசாமி, அப்புறம் ஜி.கே. வாசன், பாரிவேந்தர் போன்றவங்களாம் இருந்திருக்காங்க. அந்த கூட்டணி இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தப்படலைன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால பிரதமர் இந்த விசிட்ல அரசியல் ரீதியான ஏதாவது ஒரு பேச்சுக்கள் பழனிசாமி அவர்கள் நடத்தியிருப்பாரான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் ஆகட்டும், அது எந்த மாநில அரசியல் ஆகட்டும், அந்த முதல்ல அமித்ஷா தான் பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்துவார். ஸோ தமிழ்நாட்டில் கூட்டணியை பலப்படுத்துகிற விஷயங்கள், அதற்கான யுக்திகள் போன்றவற்றை நிச்சயமா அமித்ஷா தான் எடப்பாடிகிட்ட பேசுவாரே தவிர பாஜக பிரதமர் அவர்கள் பேசுவாரான்றது கொஞ்சம் சந்தேகம். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதத்தை பிரதமர்கிட்ட கொடுத்துக்கிறதா சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர் மெட்ரோ, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை மெட்ரோ அந்த திட்டங்களை நிராகரிச்சிருக்காங்க மத்திய அரசு. ஸோ அந்த திட்டங்களை நடத்தணுன்ற மாதிரியான ஒரு லெட்டரை பிரதமர் கொடுத்துருப்பாரு. பழனிசாமி அவர்கள் பிரதமருக்கு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்துட்டு பாஜக தலைவர்கள்லாம் சந்தித்ததா சொன்னாரு. அவர் இன்னைக்கு வரவேற்பில் இல்லைன்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்ட எந்த தலைவர்களையும் பிரதமரை வரவேற்கிறதுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால செங்கோட்டையனுக்கு அழைப்பு கொடுக்கப்படலைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முன்னாள் மாநில தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் அங்கே வரவேற்பு இல்லைன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த சூழலில் பார்க்கும்போது அரசியல் ரீதியாக இந்த மாதிரி இவர்களெல்லாம் வராமல் இருக்கிறதெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இருந்தது இனிமேல் வரப்போற காலத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் பிரதமர் அரசியல் பேசியிருப்பாரா எடப்பாடி பழனிசாமிட்டா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது முழுக்க ஒரு அலுவலக ரீதியான அரசியல் விசிட்டா தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலா இதுல எந்த விதமான அரசியல் சிக்னிபிகன்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது அமித்ஷா வரும்பொழுது தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் என்பது என்னுடைய கருத்து. சார், பிரதமரின் இந்த கோவை வருகையானது வரவிருக்க இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏற்கனவே பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்சது என்ன, செய்யாதது என்னன்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் இங்கே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பிரதமர் வர சமயம் பார்த்து இன்னைக்கு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ கிடையாதுன்னு நிராகரிச்சிருக்காங்க. அதனால் நிராகரிச்சிருக்கும் போது அந்த விஷயங்கள் நாளைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் நாளைக்கு மதுரையில் கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புக்கு எதிராக ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை முடக்குது என்று சொல்றது, அதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் மத்திய அரசும் தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள் பண்றதா அவங்களும் சொல்றாங்க. விமான நிலையம் கட்டியிருக்கோம், அந்த மாதிரி ஹார்பரை இது பண்ணியிருக்கோம், பல விஷயங்கள் அவங்களும் அவங்க தரப்புக்கான சாதனைகள் பல சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னும் தேர்தல் 6 மாதம் இருக்கும்போது பிரதமர் தொடர்ந்து பல முறை வருவதற்கான இங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அவர் இங்கே பேசுவாரா இல்லையான்றது எனக்கு பொறுத்து தான் பார்க்கணும். ஆக்சுவலா சார், இப்ப கோவைக்கு வருகை தந்திருக்கும் பிரதமரை முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் இதுல கலந்து கொண்டு வரவேற்றிருக்க வேண்டும். ஆனா முதலமைச்சர் இதை தவிர்த்து விட்டார் என்றும் பாஜக தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது பிரதமரோ இல்ல ஜனாதிபதியோ தமிழ்நாட்டுடைய தலைநகர் சென்னைக்கு வரும்பொழுது சென்னையில முதல்வர் இருந்தாருன்னா அவர் வரவேற்கலைன்னா அது ஒரு குறை சொல்லலாம். ஆனா கோயம்புத்தூர்ல அல்லது மதுரையில எல்லாம் பிரதமரோ ஜனாதிபதியோ வரும்பொழுது அது வரவேற்கணும் அப்படின்றது அந்த மாதிரியான புரோட்டோகால் எதுவும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டின் தலைநகரத்துக்கு வரும்பொழுது வரவேற்கலாம், மற்றபடி அங்க வரவேற்கிறதுக்கு புரோட்டோகால் படி ஒரு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் அங்க போயிருக்காரு. ஸோ அதனால அந்த பாயிண்ட் அதனால அது அந்த குற்றச்சாட்டுல பெரிய வலு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நன்றி சார். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். கோவைக்கு வருகை புரிந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை வழிநெடுகிலும் தொண்டர்கள் என்று உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். மேலும் விமான நிலையத்திற்கே சென்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார். தமாக கட்சியின் தலைவரான ஜி.கே. வாசனும் அங்கு சென்று பிரதமரை வரவேற்றிருக்கிறார். இயற்கை விவசாய கண்காட்சியை தற்போது பிரதமர் மோடி தொடங்கி வைத்து அங்குள்ள விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.
தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். விவசாயிகளின் நலனுக்காக ரூபாய் 18,000 கோடி உதவித்தொகையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் கொடிஷா மைதானத்தில் வைத்து வழங்க இருப்பதாக முக்கிய தகவலானது வெளியாகியிருக்கிறது. கோவைக்கு வருகை புரிந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்படுகிறது. கோவை கொடிஷா அரங்கில் பிரதமர் மோடி இயற்கை வேளாண் மாநாடு 2025 கண்காட்சியை தொடங்கி வைத்திருக்கிறார். மேலும் இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள், விவசாயிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கலந்துரையாடியிருக்கிறார். விவசாயிகளிடம் விளைபொருட்கள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் மோடி கண்காட்சியில் அரங்குகளை தற்போது பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி விருதுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். PM கிசான் ரூபாய் 18,000 கோடி உதவித்தொகையை கொடிஷா மைதானத்தில் பிரதமர் மோடி வழங்க இருக்கிறார். கண்காட்சி அரங்கில் வைக்கப்பட்டுள்ள வேளாண் பொருட்கள் குறித்து விவசாயிகளிடம் தற்போது பிரதமர் மோடி கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பிரதமர் மோடியின் இந்த கோவை பயணமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இயற்கை விவசாய கண்காட்சியை தற்போது பிரதமர் மோடி அங்கு தொடங்கி வைத்திருக்கிறார். இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள், விவசாயிகளுடன் தற்போது பிரதமர் மோடி கலந்துரையாடியும் வருகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவசாயிகளிடம் விளைபொருட்கள் குறித்து கேட்டறிந்த பிரதமர் கண்காட்சியில் அங்கு அரங்குகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த விவசாயிகளுக்கு விருதுகளை வழங்கி பிரதமர் மோடி இன்றைய தினம் கௌரவிக்க இருக்கிறார்.